ஆப்டிமிசம். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப்டிமிசம்னா எது நடந்தாலும் அதுல நல்லது பாக்குறது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. யாருக்காவது ஆப்டிமிசம் எப்படி அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, என்ன ஏதுன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த ஆப்டிமிசத்தை பத்தி யோசிச்சு பார்த்தா என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. அந்த ஆப்டிமிசத்தை பத்தி சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். கேபிஐ பாலா அப்படின்னு அவரோட பேர் சொன்னாலே உங்க எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமா ஞாபகம் வருது, அவர் நல்லவர். அவரை பத்தின எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே வராது. கரெக்டா? ஸோ அந்த கேபிஐ பாலா அப்படின்னு நம்ம நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாரையுமே இப்ப அப்படியே தலைகீழ திருப்ப வச்சுட்டு இருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா கேபிஐ பாலா இவ்வளவு நல்லது பண்றார். ஆனா அவர் பண்ற அந்த கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், வண்டி ஆகட்டும், அந்த வண்டியில ஏன் நம்பர் பிளேட்டை காட்டுறது இல்ல? அண்ட் முக்கியமா அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்திருந்தாரு, ஆம்புலன்ஸோட நம்பர் பிளேட்டை செக் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு ஃபாரின்ல ஏதோ ஒரு காரோட நேம்ல வந்துட்டு புக் ஆயிருக்கு. என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மாதிரி அவர் பண்ண எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு குழப்பத்துல போய்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒருத்தர் இன்டர்வியூல வந்துட்டு சொல்றாரு, தமிழ்நாட்டுல அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு பாலாவால தான் நடக்க போகுது அப்படின்னு திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு. அது யூடியூப்ல இருக்கு, நான் பார்த்தேன். நீங்க வேணா அதை வந்துட்டு எடுத்து பாருங்க. இப்படி ஒரு ஆப்டிமிசம் இருக்கும்போது இது நான் எந்த வகையில அதை எடுத்து கொண்டு போறதே தெரியல. எனக்கும் பாலாவை பத்தின நல்ல கருத்துக்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனா நான் யாரையும் நல்லவனா எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நானா கூட இருந்து பார்த்து அது உண்மைதானான்னு தெரியாம நான் ஒரு விஷயத்துல எல்லாரும் சொல்றாங்கிறக்காண்டி ஒருத்தரை நல்லவராவோ இல்ல வீடியோஸ்ல காட்டுறாங்கிறக்காண்டி நல்லவனாவோ நான் அதை யோசிக்க மாட்டேன். அப்படி யோசிக்கக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா யார் எப்படி இருப்பாங்கிறத காட்டணுங்கிறது அவனோட இஷ்டம். வீடியோ போடுறது அவருக்கு தான் வேணும். அவருக்கு தெரியும் எதை போடணும் போடக்கூடாதுன்னு. நான் கெட்டவனா இருக்கேன் அப்படிங்கிறத இந்த பக்கம் இருக்கிற இந்த பக்கம் என்னோட நல்லவன், இந்த பக்கம் என்னோட கெட்டவன் இருக்கான்னா இந்த வீடியோல நான் யாரை காட்டணுங்கிறது என்னோட இஷ்டம் இல்ல. நான் இவனை தான் காட்டணும்னு நினைச்சேன்னா இவனை தான் காட்ட போறேன். இவனை எனக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எதை காட்டினா எனக்கு வியூஸ் வரும், காசு வருங்கிறத நான் பார்க்க முடியும். என்னோட கெட்டவங்க சைடு, என்னோட கெட்ட சைடு அவங்க பார்த்துட்டு அதனால இன்ஃபுளுன்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நானும் இன்னொரு பக்கமும் நினைப்பேன். யாருக்கும் அப்ப யாரோட கெட்டதையுமே தெரியறதுக்கு விருப்பம் இருக்காது இல்லையா? அப்ப நல்லது மட்டும் தானே தெரியும். கெட்டது யாருக்குமே தெரிய போறது இல்லை அப்படின்னு யாரையும் நம்ப மாட்டேன். இருந்தாலும் நல்லதாவே நினைச்சுக்கிட்டு நம்ம ஏமாளியா போயிட்டோம்னா என்ன பண்றது? இப்போ டிவிக்கோட ஆட்சி, அந்த கட்சியோட வந்துட்டு மாநாடு நடக்கு அப்படின்னா அது அவர் வந்ததுக்கான முழுக்க நோக்கம் ஒரு நல்ல நோக்கமா தான் இருக்கு. ஆனா இதுதான் ஏடிஎம்கே டிஎம்கே தான் சொல்லுவாங்களே, இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம அவங்களோட ஆட்சியை பார்த்ததுனால இப்ப அவங்கள நம்புறது இல்லையே ஒழிய, இப்ப சொல்றவங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு அந்த ஆப்டிமிசம்குள்ள வரேன். அதாவது நல்லதுகள் நிறைய இருந்தாலும் அதுல இது ஏன், இது எதுக்கு, இது தப்பு தானே அப்படிங்கிற குறை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஆப்டிமிசம். நம்ம அதுல வந்துட்டு அதையே யோசிச்சு 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 அதையே வந்துட்டு முழுசா அந்த தனம் இல்லாம முழுசா ஒரு விஷயம் நல்லதா இல்லாம அதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஆப்டிமிசம். ஏதாவது ஒரு விஷயம் முழுமையா இருக்குன்னா இல்லடா, நான் நினைச்ச வரைக்கும் எதுவுமே முழுமையா இல்லை. உதாரணத்துக்கு எல்லாருக்குமே இப்போ பொதுவா திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படின்னா கேஸ்ட் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறீங்க. அத நீங்க ஒரு ஆப்டிமிசமா பாக்குறீங்க. இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்துல மனித உலகத்துல வந்துட்டு இந்த கேஸ்ட்ங்கிற இஷ்யூனால வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கேஸ்ட் இல்லை அப்படின்னா கேஸ்டுக்கு ஈக்குவலா அடுத்து வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த டிவிக்கு கட்சி வந்து இந்த கட்சியில நான் இருக்கேன், அந்த கட்சியில இருக்கேன்னு இருக்கீங்க. இதுவும் இல்லை அப்படின்னா அடுத்து காசு வரும். நான் பணக்காரன், நீ ஏழை. சேம். கேஸ்ட்ங்கிறது ஜஸ்ட் வேர்ட் இல்லையா? அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா நீ எனக்கு கீழே, அதானே? காசு இருக்கவனுக்கு அதுதானே. நான் பணக்காரன், நீ ஏழை. பணக்காரன் நேரா கோயில சாமி நேரா முன்னாடி போய் பார்ப்பான். ஏழை வரிசையில இருந்து பொறுமையா வந்து பார்ப்பான். பணக்காரன் எல்லாத்தையும் பெரிய பெரிய இதுல பார்ப்பான். அவன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. போலீஸ்காரங்க கூட சில இடத்துல கண்ட்ரோல்டா இருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்கள ஆதாரம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. பண்ணா அவனோட பிரஸ்டீஜ், அவனோட இது நிறைய ப்ராப்ளம் ஆகும், அவனுக்கு பிசினஸ் ப்ராப்ளம் ஆகும், அவனை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அது பொதுமக்களா இருந்தா ஈஸியா எந்த ஆக்ஷனாலும் எடுத்துடலாம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதையே இல்லைங்கிற மாதிரி அவங்க நடத்துவாங்க. சோ இப்போ அப்ப கேஸ்ட் தான் பிரச்சனையா? கிடையாது. நீ கேஸ்ட ஒழிச்சா கேஸ்டுக்கு சம்பந்தமா 1000 வரப்போகுது. ரிலீஜியன் பாத்தீங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இவ்வளவு இருக்கு. இந்த உலகத்துல இந்தியாவை பொறுத்த வரையில ஒரு ஒரு குறிப்பிட்ட ரிலிஜன் தான் வந்துட்டு அதிகமான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்கவுங்க இஷ்டம் தான் அது. எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது அவங்கவுங்க இஷ்டம். ஆனா யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுல்ல. நீ இந்த ரிலிஜன்ல தான் இருக்கணும், நீ அது யாருக்கும் அந்த இது கிடையாதுல்ல, ரைட்ஸ் கிடையாதுல்ல. அப்படியே கிறிஸ்டின்லயும் முஸ்லீம்லயும் ஃப்ரைடே சர்ச் வரணும், கிறிஸ்டின்ஸ் வந்துட்டு இத்தனை தடவை தொழுகணுங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? பிராமின்ஸ் இருக்காங்க,
பிராமின்ஸ் வந்துட்டு நான்வெஜ் திங்கக்கூடாது. நான்வெஜ் திங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். நான்வெஜ் திங்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். கோயில பூஜை பண்ற எல்லாருமே குடிக்கிறாங்க இப்பெல்லாம். அப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது இந்த இந்த கட்டமைப்பு எதுக்கு? இந்த கட்டமைப்புல இப்ப எதுவுமே இல்லை. அண்ட் முக்கியமா யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் நம்ம படைச்சாருன்னா அவருக்கு ஒரு நன்றி செலுத்தணும். ஏன்டா செலுத்துற? எதுக்குடா உனக்கு? எனக்கு புரியல. கடவுள் வந்துட்டு உன்னைய வந்துட்டு படைச்சு அவருக்கு சேவை செய்யறதுக்காகவோ, இல்ல நீ சேவை செஞ்சுட்டு அதனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நீ சேவை செய்ய உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால நன்றி சொல்றதுக்காகவோ படைச்சிருந்தா உனக்கே அறிவு கொடுக்கணும். இப்போ ஒரு ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா? இது இதை தூங்கும், இது இதை தூங்கும், இது இதை தூங்கும், இதை தூங்கும், இதை தூங்கும், தூங்கும், லாஸ்ட்ல வந்துட்டு திரும்ப அதிலே வந்து முடியும்னு சொல்லி ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளே போட்டு போயிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு அறிவுன்னு ஒண்ணு கொடுத்து யோசிக்கிற திறன் ஒண்ணு கொடுக்கணும்? சரி இல்ல இப்படி இருந்தா இந்த சமூகத்துல பிறந்திருக்கோ, இல்ல இப்படி பிறந்திருக்கோ, நம்ம இப்படிதான் வாழணும்னு நீ ஒரு சைக்கிள் கிரியேட் பண்ணி இந்த ரூல்ஸ் புக்னு ஒண்ணு போட்டு வச்சிருந்த அப்படின்னா எனக்கு என்ன டவுட்னா அப்படியே தனிப்பட்ட அறிவு ஒருத்தரோட அறிவை அடுத்தடுத்து கொடுத்து போயிட வேண்டியதானே? இப்போ என்னோட பாட்டனார் பூட்டனாருக்கு வந்துட்டு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவுல இருந்து ஒரு சேஞ்சஸ் கூட வராத மாதிரி பண்ணிருக்கலாமே. அப்படி கடவுளுக்கு அந்த திறமை இருந்திருந்தா அப்படி பண்ணிருக்கலாமே. ஏன் தனிப்பட்ட முறையில் யோசிக்கிறதுக்கும் சிந்தனை பண்றதுக்கும் எனக்கு பிடிச்சதை நான் பண்றதுக்குமான அறிவை ஏன் கொடுக்கணும்? அப்படி கொடுத்துருக்கு அப்படிங்கும் போதே தெரியுது இல்லையா? அது நேச்சரிஸ்டிக்கா நமக்கு அப்படி ஒண்ணு இருக்கு. அது கடவுளோ நேச்சரோ என்னவோ அப்படி ஒண்ணு இருக்கும்போது அது நமக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கணும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் எல்லாமே தப்பு இல்லதான். நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றேன், அது வேற ரிலீஜனோ வேற கேஸ்டோ, அதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனையா? கிடையாது. சும்மா அது எனக்கு பிரச்சனை, அது எனக்கு பிரஸ்டீஜ் பிரச்சனை, சாவு முட்டு, அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்னு என்ன டைரக்டா எந்த ஒரு வகையில ஹிட் பண்ணனா? உங்க வீட்டுல இருந்து நகையை வாங்கிட்டு வந்தானா? இல்ல உங்க வீட்டுல வேற யார்கிட்டயா வந்து நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா? எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, மியூச்சுவலா இருக்கும், நான் அந்த பொண்ணை பாத்துக்க போறேன், எனக்கு அதுக்கான திராணி இருக்குங்கும் போது நான் பாத்துக்கிறேன். நீ வந்துட்டு இதுக்காகவோ அதுக்காகன்னு சொல்லிட்டு நீ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நாங்க ஏன் கேட்கணும்? உன்னோட கட்டமைப்புல உன்னோட சர்க்கிள்குள்ள நாங்க ஏன் வாழணும்? பெத்துட்ட வளர்த்துட்டேங்கிற கண்டி எல்லாமே உங்களுக்குன்னு கிடையாது. அப்படின்னா இந்த அறிவுங்கிறது எங்களுக்கு தேவையே கிடையாது. இல்ல ஏன் உங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும்னு பெத்தவங்க சொன்னாலும் சரி, இப்போ சமூகத்தினாலும் சரி, தெருவு சொன்னாலும் சரி, உறவினர் சொன்னாலும் சரி. ஏன்னா சுய அறிவு எதுக்குடா இருக்கு? அந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதுக்கு தானே ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க. ஸ்கூலுக்கே அனுப்புன, ஸ்கூலுக்கு அறிவு வளர்க்க தானே அனுப்புனேன். அப்படி அறிவு வளர்க்கும் போதே எங்களோட அறிவை பத்தி நாங்க என்ன யோசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனால நாங்க யோசிச்சுட்டு போறோம். இதையும் தடுக்கணும்னு நினைச்சுன்னா அப்புறம் ஏன் இந்த எஜுகேஷன் கொடுக்கணும்? பிறப்புன்னு ஒண்ணு கொடுத்ததுக்கு காரணம் நான் தான் வரணும், நீ தான் வரணுங்கிறதுக்காக இல்ல. அவங்களோட சுக இன்பத்துக்காக நடந்த ஒரு விஷயத்துல தவறுதலாக வந்தவர்கள் தான் வந்துட்டு அடுத்தடுத்த கட்ட மனிதர்கள் இல்லையா? இதை இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு நினைச்சுக்கிறீங்க அது ஒரு மகத்துவமான வந்துட்டு என்ன விஷயம். இவன் தான் வேணும்னு தவறு இருந்து யாரும் வைக்கல. எல்லாருக்கும் வர்றது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன எப்படி பிடிக்குமோ அப்படி இப்படி வளர்த்துக்கிறீங்க. சரி அது ஒரு வயசுக்கு அந்த அறிவு எட்டுற வரைக்கும் வளர்த்தீங்கன்னா ஓகே. அதுக்கு மேலேயும் ஏன் அந்த ஒரு இதுல போட்டு தள்ளணும்? ஃபாரின்ல 12th முடிச்ச அப்புறம் அவங்க வெளியே விட்டுருவாங்க. குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வெளியே விட்டுருவாங்க. அவங்களா பொழைச்சுக்கிட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸே ரிலேட்டிவ்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு அது ஒரு நல்ல நல்ல ஒரு வளர்ப்பு தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய திறமைகளை அவங்கள வளர்க்க விட்டுருவாங்க. பட் அப்படி திறமைகளை வளர்க்குறவங்க ஏன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளர்க்க விட்டுட்டா நம்ம இந்தியாவை அடிக்க ஆள் இருக்காது. இன்னொன்னு சரக்கு போதை பழக்கம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா போதையெல்லாம் முடக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க. எல்லா சரக்கு கம்பெனியும் பூட்டிட்டோம், ஒயின் ஷாப்லாம் அடைச்சிட்டோம். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? எல்லா மது பிரியர்களும் வந்துட்டு சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, உடைப்பாங்க, போராட்டம் நடக்கும். ஒரே ஒளிமயமா இருக்கும் நம்ம தமிழ்நாடே. சாவாங்க சில பேர்லாம் வந்துட்டு ஐ நீட் திஸ் அப்படின்னு இருக்கவங்களாம் செத்துருவான். அதே மாதிரி குடிக்காம கை கால் நடுக்க வர்றவங்கலாம் கூடிய சீக்கிரம் நலம்பு தளர்ச்சி வந்து செத்துருவானுங்க. அதாவது பைத்தியம் முடிச்சிடும் முக்கால்வாசி பேருக்கு. தமிழ்நாட்டுல முக்கால்வாசி பேருக்கு பைத்தியம் முடிச்சிடும். அப்ப இந்த கவர்மெண்ட் நம்மளை எப்படி வச்சிருக்கு? அவனுங்க நமக்கு ஒரு போதையை கொடுத்து நம்மளை கரெக்டா எந்த லெவல்ல வச்சுக்கணுமோ அந்த லெவல்ல தான் வச்சிருக்கானுங்க. புரியுதா? ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது, ஒரு ஒரு எலெக்ஷன் டைம், சரக்கு வாங்கி கொடுத்தா எல்லாரும் ஓட்டு போட போறானுங்க. சரக்கு வாங்கி கொடுத்தா என் பின்னாடி வர போறானுங்க. அவ்வளவுதான் வந்துருச்சா ஒரு பெரிய ஒரு விஷயம் வச்சு இதை வச்சா நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. லைக் மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி பண்ற மாதிரி ட்ரக்ஸை கம்பல் பண்ணி கொடுத்து அவங்கள வந்துட்டு அவங்க பக்கம் இழுத்து அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் நம்மளை கண்ட்ரோல்டா வச்சிருக்காங்க. இது அவங்க குடிங்கன்னு யாரும் சொல்லனாலும் சிம்பிள் மேட்ரு, நீ தான் அதை பண்ற, நுப்பாட்ட உன்னால முடியாது, நுப்பாட்டினா பிரச்சனை வந்துருங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு யாரும் நுப்பாட்ட மாட்டீங்க. இது வந்துட்டு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆப்டிமிசம். நீங்க எதையுமே வந்துட்டு என்னால கரெக்டான விஷயத்துல சிந்திக்கவே முடியல. நீ ஒரு தப்பு நடக்குதுன்னு தவறுன்னு யோசிச்சோம்னா அந்த தவறு உண்மையா பண்ண வேற ஒருத்தனா இருந்து மாட்டி விட்ட ஒருத்தனா இருந்துட்டு போயிட்டான். அப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிப்பாரு. சிம்பிளா சொல்லணும்னா
கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே, இந்த திருநெல்வேலி தூத்திட்டு எடுத்துட்டாலே கேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த பக்கம் உள்ள பொண்ணுங்களை தொடவே முடியாது. அதுக்குன்னு ரேப்பே நடக்காதுன்னு கிடையாது, நடக்கும், ரொம்ப ரேர். நீங்க பழைய படங்கள், ஐ மீன் அந்த காலத்துல இருந்த சமூக மக்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்துட்டு யாருனாலும் எப்படினாலும் பண்ணிப்போம், யாரும் கேட்க முடியாதுன்னு ஒரு மக்கள் இருந்திருக்காங்கன்னா எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாங்கன்னு படத்துல காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது தவறுதான். ஆனா இப்போ அது எப்படி இருக்குதுன்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ், எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, எனக்குன்னு வெக்கமான சூடு இருக்குன்னு எல்லாரும் இருக்காங்க இல்லையா. இப்ப நீ இந்த சைட்ல உள்ள ஒரு பொண்ணை நீ தொட்டனா அது ஒரு சமூக பிரச்சனையா மாத்திடுறானுங்க. இன்னார் பையன் இன்னாரு கேஸ்ட்ல உள்ளவன் இன்னாரு கேஸ்ட்ல உள்ள பொண்ணை முடிச்சிட்டாயா, ரேப் பண்ணிட்டாயா அப்படின்னா அந்த சமூக மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க சமூகத்தையே அழிப்பானுங்க. சோ நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு நம்ம அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு ஒருத்தர் விடாம அது பின்தொடரும் அப்படிங்கிற பயத்துல யாரும் பண்ண மாட்டானுங்க. ஆப்டிமிசம் என்ன பண்றது, கேஸ்ட் பாக்குறீங்க நீங்களாம் தப்பா நினைச்சாலும் இந்த பக்கம் அது பாக்குறதுனால நீ கூகுளே அடிச்சு பாரு, தமிழ்நாட்டுல சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் உமன் அடிச்சாலே உனக்கு தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மூணுக்குள்ளதான் வரும், அடுத்து வராது. ரீசன் இதுதான், கேஸ்ட் தான். ஸோ இங்க அது நடக்கிறது, இங்க வந்துட்டு அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடக்கிறது ரொம்ப ரேரு. இப்படி ஆப்டிமிசம் பார்த்து நீ அப்பா நான் முட்டாப்பையெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடவாருன்னா ஏமாலியா வாழ்ந்துடுறேன். சரி அப்போ கொஞ்சம் அறிவாளியா இருந்துக்கலாம்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். எப்படா வாழ்றது, எதிரா உண்மை, யார் நம்புறனே தெரியல தாசனா. இப்படி ஒரு ஆப்டிமிசம்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த வீடியோ போடுறேனே, இதையே ஒரு வீடியோ எடுத்து போடுறேனே எதுக்காக, எனக்கு பொதுவா பிடிக்குங்கிற கருத்தெல்லாம் விட தாண்டி நான் ஐ வாண்ட்ஸ் டு புட் வீடியோ கன்சிஸ்டன்டா வீடியோ போடுறதுக்கு காரணம் ரீச் ஆகணும். லைக் இது எனக்கு எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் காசு வாங்கிலாம் பார்த்தே கிடையாது. பட் வரும்னு தெரியும் இல்லையா, நமக்கு வரக்கூடிய ஒரு டேலண்ட் பேசுறது தான். அப்ப அதை பத்தி பேசி அந்த டேலண்ட்டை கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணி அது மூலியமா ஏதாவது வந்துச்சுன்னா நல்லதுதான்னு நானும் போடுறேன். இப்படி யோசிக்கிறதும் ஆப்டிமிசம் தான். இந்த வீடியோ அவன் லைக் போட்டாலும் நிறைய நேரம் பார்த்தாலும் அவனுக்கு காசு இல்லப்பா, அதனாலதான் அவன் போடுறான், அவன் வந்துட்டு இந்த கருத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே போடல அப்படின்னு பார்த்தா தட்ஸ் அ பாயிண்ட். ஆனா அதுக்குன்னு இந்த 100% இல்ல, 80% அதுதான் உண்மை. 20% இதை நான் சொல்றதுனால யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு உணர்ந்தா ஓகே. இதை நான் என்னைக்கு 100% போடுவேன்னா அன்னைக்கு நான் வீடியோலே போட்டுருவேன். இந்த வீடியோல வர்ற முழு இன்கமையும் நான் உங்ககிட்ட ஓப்பனா காட்டி இந்த இன்கம் வந்திருக்கு, இந்த இன்கம் அப்படி நான் பொதுமக்களுக்கு யூஸ் பண்றேன், ஏன்னா இதெல்லாம் காசுக்காக இந்த வீடியோ போடலங்கும் போது நான் உண்மையாவே அதை பண்ணிட்டு போறேன். ஆனா இப்போ அது அதுக்காக நான் பண்ணல, நான் வந்துட்டு முழுக்க சொசைட்டிக்காக நான் பண்ணல. ஆப்டிமிசம் யோசிச்சு பாருங்க.